திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சித்திரை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். இந்த மாதம் சூரியன் உச்சமா இருக்கார். சூரியன் உச்சமா இருந்தா அரசியல் தலைவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல பீரியட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதே போல இந்த மாதம் முழுவதும் சூரியன் இங்கதான் இருக்கார். சுக்கிர பகவான் பாத்துட்டீங்கன்னா 6ஆம் தேதி ரிஷப வீட்டுக்கு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலம் பெற்று போக போகிறார், பலமா இருக்க போகிறார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே போல சனி செவ்வாய் சேர்க்கை இந்த மாதம் முழுவதும் உண்டு. செவ்வாய் மட்டும் 28ஆம் தேதி மாறுறாரு. புதன் 17ஆம் தேதி நீச தன்மையிலிருந்து உச்சமாக இருக்கக்கூடிய சூரியனோட சேரப்போகிறார். சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது புதாத்திய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இது உங்க ஜாதகத்துல இருந்தா அந்த யோகங்களும் கொஞ்சம் உங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ராகு கேதுக்கள் அதே இடத்துலதான் இருக்காங்க. குரு பகவானும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் அதே இடத்துலதான் இருக்கார். சோ இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு உண்டான சித்திரை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். சிம்ம ராசி இந்த மாசம் ராசி அதிபதி உச்சமாகிறார். மிகப்பெரிய ஜாக்பாட்டான ஒரு மாசம். எப்பவுமே ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ நம்ம ஜாதகத்திலேயே ஆட்சியோ உச்சமோ திரிகோணமோ அல்லது ஏதாவது ஒரு சுப கிரகத்தினுடைய பார்வைகள் இருந்தா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு விஷயங்கள் நமக்கு நடந்தாலும் அதை எதிர்கொண்டு ஜெயித்து வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். சோ அதே போலதான் சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த மாசம் ராசி அதிபதி உங்களை இயக்கக்கூடிய கிரகம். நீங்க என்ன பொசிஷன்ல இருக்கணும்னு இந்த பிறவியில நீங்க வரம் வாங்கி வந்திருக்கீங்களோ அது உங்க ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் சொல்லும். அப்படி பார்க்கும்பொழுது அந்த அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த மாசம் உச்சமாகும். இந்த மாதம் முழுவதும் சித்திர மாசம் முழுவதுமே சூரியன் உச்சத்துலதான் இருக்க போகுது. சோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்க எதை செய்தாலும் வெற்றி. அஷ்டமச்சனி நடக்குது, ரொம்ப வீட்டுல பிரச்சனையா இருக்குது, என்னால வலி தாங்க முடியல, வேதனையா இருக்கு அப்படின்னு எவ்வளவோ விஷயங்களை நீங்க சொன்னாலும் சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருள் கிரகம், கருமை நிறம் பொருந்தியவர் அர்த்தம். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒளி கிரகம், வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ சிம்மத்துக்கு இந்த மாசம் அந்த சனியினுடைய உங்க ராசி அதிபதி உச்சம் ஆகும் பொழுது அந்த இருள் கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய தாக்கமும் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. சூரியன் உச்சமாகக்கூடிய காலகட்டங்கள்ல பாத்துட்டீங்கன்னா அரசியல் அரசாங்க தொடர்புகள் ஏற்படுறது, பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்றது, அஷ்டமச்சனியில் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலைகள் அவமானப்பட்டுட்டு இருந்தாலும் கூட இந்த மாதம் உங்களுக்கு ஒரு செழிப்பும் சிறப்பும் உண்டு. ஒரு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு, பட்டதெல்லாம் பட்டாச்சு போ அப்படின்னு ஒரு மனோபக்கம் வந்துடும். அந்த தைரியத்தை கொடுத்துரும் ராசி அதிபதியானவர். சோ சிம்மராசி இந்த மாதம் நல்லா இருக்க போகுது. நம்பிக்கையாக தைரியமாக இருக்கலாம். அடுத்தது 2ஆம் அதிபதி புதன். புதன் பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நமக்கு பணம் இருந்தா தானே. அப்ப அந்த அதிபதி பாருங்க நீசமாயிருப்பார் புதன். அப்போ ஒரு 17ஆம் தேதி வரைக்கும் அங்கதான் இருக்கிறார். அடுத்தது அவருடைய ஒரு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட புதன் தொடர்பு கொள்கிறார். அப்ப என்ன ஆகும் இந்த மாதிரி அமைப்பு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 17ஆம் தேதி வரைக்கும் பண விஷயம், குடும்ப விஷயம், லாபங்கள் சார்ந்த விஷயம், ஒரு போக்குவரத்து, ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல், இதெல்லாம் எதுலையுமே தலையிட வேண்டாம். அது வராது. அந்த அதிபதிகள் நீசமாக இருந்தாலும் நமக்கு கிடைக்காது. அதுக்கு மேலதான் நமக்கு கிரகங்கள் தானே எல்லாமே. அதற்கு மேலதான் நமக்கு எல்லாமே நடக்க போகுது. இப்ப 17ஆம் தேதிக்கு மேல நல்ல பணம் வருது, ஒரு மணி ஃப்ளோ அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. சக்சஸ் கிடைக்க போகுது. நீங்க செய்யக்கூடிய விஷயத்துல எல்லாத்துலயுமே பாத்துட்டீங்கன்னா உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். அஷ்டமச்சனியில பேச்சுக்கு மரியாதை இருக்காது, அவமானப்படுத்துவாங்க. சோ இந்த மாசம் ராசி அதிபதியோட புதன் சேரும் பொழுது ஒரு அவமானம் இருக்காது, சக்சஸ் கிடைக்கும். லைஃப்ல ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி ஒரு விஷயத்த கொண்டு போயிட்டு இருப்பீங்க. அதுக்குண்டான ஒரு அடித்தளமாக ஏதாவது நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாசம் அது எல்லாமே நீங்க அடிப்படையே செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஒரு தொழில் பண்ணணும், ஒரு பிசினஸ் பண்ணணும், ஒருத்தர் பார்க்க போறேன், அந்த விஷயமா நல்லா இருக்குமானா கண்டிப்பா நல்லா இருக்கும். இந்த மாசம் லாபங்கள் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா லாபஸ்தானாதிபதியே ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட சேர்றாருங்களே இங்க புதன். அப்ப நான் இந்த சிம்மத்தை பாத்துட்டீங்கன்னா எப்பவுமே உழைச்சு கொட்டக்கூடிய ராசின்னு சொல்லுவோம். அதாவது சிம்மம் சிங்கம்னு சொல்லுவோம். பட் அதுக்கு உண்டான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் பாசம், குடும்பத்துக்காக ஏங்குறது, குடும்பத்துக்காகனா கொஞ்சம் எல்லாம் நல்லா செய்யும். சோ தனக்கான எதையுமே எடுத்து வச்சுக்காது அப்படிங்கிறது சிம்மத்துக்கு ஒரு சின்ன ஒரு மைனஸ். சோ இந்த மாசம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா தனக்கானதையும் அதை எடுத்துக்கும். உங்களுடைய தேவையும் நீங்க பூர்த்தி பண்ணிக்குவீங்க, குடும்ப தேவையும் பூர்த்தி பண்ணுவீங்க.
உங்களுடைய ஆசை, உங்களுடைய கனவு, உங்களுடைய பாசங்கள், உங்களுடைய சுயநலமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களும் இருக்கும் இல்லையா? எனக்குன்றது இருக்குல்ல, எனக்குன்னு ஒண்ணு வேணுமில்ல, எனக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்படியே ஒரு மைண்ட்ல ஒரு விஷயம் வரும் இல்லையா உங்களுக்கு? அது எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. உங்க ஆசைகள் நடக்க போகுது, நீங்க உங்களுடைய கனவுகள் நிறைவேற போகுது, உங்களுடைய தேவைகள், உங்களுடைய உடம்புக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு மாசமாக சிம்மத்துக்கு இந்த மாசம் கண்டிப்பா இருக்கும். நீங்க எதிர்பார்த்த லாபத்தோட கிடைக்க போகுது. அதுதான். அது 17ஆம் தேதிக்கு மேலதான் அந்த டைமிங் மாறுது. சோ 17ஆம் தேதி வரைக்குமே கொஞ்சம் பொறுமையா இருந்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது. எது வந்தாலும் பாத்துக்கலாம். அதே போல 17ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, அடுத்தவங்களுக்கு வம்பு வழக்குக்கு போறது, 3ஆம் நபர்களுடைய பிரச்சனைக்கு போறது, பஞ்சாயத்துக்கு போறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் நீங்க அகைன்ஸ்டா உங்களுக்கு திரும்பிக்கும். அப்பெல்லாம் உங்க பேச்சுக்கு மரியாதை இருக்காது. யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்க தான் பழி ஏத்துக்க வேண்டியதா இருக்கும். இப்ப அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் ரொம்ப ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வராருங்க. சுக்கிரன் அது தொழில், உங்களுக்கு தொழில் வேணுமா? சுக்கிரன் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கும். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் இந்த மாதம் சூப்பரா இருக்க போறாரு. தொழிலே இல்லாம இருந்தாலும் கூட, தொழில் செய்யக்கூடிய எண்ணம் இருந்தாலும் கூட, உங்க ஜாதகத்துல தொழில் ஜாதகமாக இருந்தாலும் கூட தொழிலை செய்யாம இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாதம் தொழில் தொடங்குறதுக்கு ஒரு வாய்ப்பை சுக்கிரன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். சுக்கிரன் 6ஆம் தேதிக்கு மேல, சித்திரை மாசம் 6ஆம் தேதிக்கு மேல உள்ள என்ட்ரி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார். இப்போ முயற்சிகள் கைகூடும், தொழில் நல்லா இருக்க போகுது, தொழில் இருந்து வந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது, தொழில் ரீதியாக பல நபர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரப்போகுது. உங்க தொழில் வளர்ச்சிக்கு நிச்சயமாக ஒரு புதிய நபர்கள் அறிமுகமாகிறதுக்குள்ளான வாய்ப்புகள். சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் இவ்வளவு நாள் கொஞ்சம் டல்லா இருந்திருக்கும். சோ இந்த மாசம் கொஞ்சம் தொழில் வளர்ச்சி உண்டு. தொழில் ஓகேங்க, பணவரவு ஓகே, ராசி அதிபதி நல்லா இருக்கார். அடுத்தது வீடு மனை சொத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அம்மா அப்பா ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய். அவர் இங்க 8ஆம் வீட்டுல இருக்கார். சோ இதை ஒண்ணுமே பண்ண முடியாது. இது ஒண்ணுதான் பிரச்சனையே. இவ்வளவு பாசிட்டிவ் கொடுத்தவர் எல்லாத்துலயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்துதான் இருக்கு லைஃப்ல. அப்போ 4 மற்றும் 9ஆம் அதிபதியானவர் 8ஆம் வீட்டுல இருக்காரு. இங்க இந்த மாசம் முழுவதும் இங்கதான் இருக்காரு, 28ஆம் தேதி வரைக்கும். சோ அப்பா அம்மா ஆரோக்கியத்துல கவனமா இருக்கும். வீடுகளோ மனையோ சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களோ, பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களோ, உயர்கல்வி படிக்கிறது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் செயல்படுத்தாம இருக்கிறது நல்லது. ஏன்னா 8இல் மறையும் பொழுது கண்டிப்பாக அவ்வளவு ஒரு சிறப்பாக இருக்கிறது இல்லை. அதே போல உங்க ஆரோக்கியம் ரொம்ப கவனமா இருக்கணும். உடல்நிலையில ரொம்ப கவனமா இருக்கணும். அஷ்டமிச்சுன்னா கொஞ்சம் உடம்பு படுக்க போடும். கொஞ்சம் ஒரு 2 மாசம் 3 மாசமாவது பாத்துட்டீங்கன்னா எந்த வேலைக்கு போகாம கொஞ்சம் லீவ்ல எடுக்க வேண்டிய சொந்த தொழில் பண்றவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் அலுவலகத்துக்குலாம் போக முடியாத ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். சோ அதற்குண்டான ஒரு மாதமாக கூட இந்த மாதம் இருக்கலாம். கொஞ்சம் உங்க ஆரோக்கியத்துல, அம்மா அப்பாவுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஒரு வீடோ சொத்துக்களோ எதுவுமே இந்த மாசம் வேண்டாம். ராசி அதிபதி நல்லா இருக்கிறதுனால பெருசா வராது, வர்றது சின்னதா போயிடும், அவ்வளவுதான். சோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் ராசி அதிபதி நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க போறீங்க. பணவரவு, குடும்ப தேவை, பொருளாதார தேவை எல்லாமே கிளியர் பண்ண போறீங்க. தொழிலும் நல்லா இருக்க போகுது. சோ சிம்மராசிக்கு இந்த மாதம் 80% மேல யோக பலன்கள். பட் உடல்நிலையிலையும், தாய் தந்தையர் உடல்நிலையிலும், தாய் தந்தையர் சொத்துக்கள், உங்க சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல இதுல எல்லாமே பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. தேவையில்லாம வம்படியா வந்தாலும் கூட அதுல இருந்து விலகி போறதுக்கு உண்டான என்ன விஷயமோ அதை பார்த்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுதான் சிம்மத்துக்கு இந்த மாதத்திற்குண்டான ஒரு பலன். இந்த மாத பலன்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, எது யோகம் எது யோகம் இல்லை அப்படிங்கறது எல்லாமே நம்ம முழுமையா பார்த்திருக்கிறோம். அதே போல இன்னொரு சின்ன ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்க ஜாதகத்துல இப்ப இங்க சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இதே இடத்துல சூரியன் வரும்போது உங்களுக்கு வளர்ச்சி. இப்ப கிரகங்கள் எல்லாமே மாறி மாறி வரும் பொழுது உங்க ஜாதகத்துல என்னென்ன கிரகத்தோட கிரகங்கள் ஜாயின் பண்றாங்களோ அந்த தன்மைகள் முழுமையாக வேலை செய்யும். இப்ப இங்க சுக்கிரன் இருக்காரு அப்படின்னா இந்த சுக்கிரன் கட்டி இப்ப உங்களுக்கு சூரியன் வரப்போகுது. அப்ப இந்த சுக்கிரனுக்கும் சூரியனுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது முழுமையா நடக்கும். அப்ப சுக்கிரன் உங்க ஜாதகத்துல யாரு, அப்ப சூரியன் உங்க ஜாதகத்துல யாரு அப்படிங்கறத மட்டும் நம்ம உங்க ஜாதகத்தையும் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இன்னொன்னு, நீங்க என்ன ராசி என்ன லக்னமா வேணா இருந்துட்டு போங்க. பட் வந்து இப்ப மேஷ ராசின்னு வச்சுக்கோங்களேன், மேஷ ராசிக்கு உண்டான பலனை பாருங்க. இப்ப சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்களேன், சிம்ம ராசிக்கு உண்டான பலன் இது ரெண்டுமே ஈக்குவல் பண்ணி பாத்துட்டீங்கன்னா அந்த மாதிரி என்ன செய்யலாம் செய்ய வேண்டாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்க ஜாதகத்துல கிரகங்கள் ரொம்ப பலமா இருக்கணும் அப்படிங்கிற அவசியங்கள் கிடையாது. சோ இந்த மாசம் மாசம் வரக்கூடிய பலன்கள்லயே நம்ம வந்து ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கும். என்ன கிரகம் வேலை செய்யுதோ அது உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பாக்கணும். தசை என்ன தசை நடக்குது, என்ன புத்தி கிரகம், எந்த புத்தியில வந்து நீங்க டிராவல் ஆயிட்டு இருக்கீங்க, அது என்ன கிரகம் அப்படிங்கறதெல்லாம் முழுமையா பார்க்கும் பொழுது
நம்ம ஃபுல்லாவே அனலைஸ் பண்ணி எப்படி இருக்கும் இந்த லைஃப் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மாத பலன்களை பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது, தீமைகள் அப்படிங்கிறது நம்ம ரெண்டுமே ஈக்குவலா கலந்துதான் கொடுத்துருக்கேன். சோ இதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்க தசாபுத்தி ரீதியாகவும், அதே போல உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளை சரணம்.